ஹாய், ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைச்சு அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணணும்னு பார்க்கிங்களா? அப்போனா உங்களுக்கு தான் இந்த மாதிரியான ப்ளவுஸ் ஆரி ஒர்க் வச்சு போடலைனாலுமே ரொம்ப கிராண்டான லுக் கொடுக்கும் இந்த மாதிரியான மாடல் ப்ளவுஸ் வந்து. அதனால் மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சின்ன சின்ன ஒர்க் வச்சு தான் தைப்பாங்க, ஆனால் வந்துட்டு கடைசி அவுட்லுக் பார்க்க சொல்ல செம்ம அழகாக வரும். இது வந்து சும்மா நார்மலாக ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு இல்லை, ஃபங்க்ஷனில் அந்த பொண்ணு போடுறதுக்கு தான் இந்த ப்ளவுஸே வந்து நாங்கள் இப்போ தைச்சிக்கிட்டு இருக்கோம். சும்மா லேஸ் தானே வச்சுக்கிட்டு இருக்கோன்னு பார்க்கிங்க, கடைசியில் வந்துட்டு அவுட்லுக் வந்து செம்மையாக வரும். அதுக்கு முன்னாடி நிறைய டெய்லர் ஃபேஸ் பண்ணுற நிறைய பிரச்சனையை பற்றி பேசலாமா? ஒவ்வொருத்தங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருவாங்க, நம்ம அந்த ஒர்க்கையும் முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து கொடுப்பாங்க. சரி, நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கான எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கேட்டோன்னா, எதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டிருக்கீங்க அப்படி சொல்லி நம்மக்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. நம்ம அதில் முதல் போட்டு தான் தைச்சிருப்போம், இருந்தாலும் அதுக்கான அமௌண்ட் வந்து நமக்கு வராது. இன்னொன்று, ப்ளவுஸில் சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து வராமல் இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு ப்ளவுஸ் வந்து செட் ஆகுறது கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி தைச்சி கொடுத்தோன்னா, சின்னதாக லூஸ் வருது, என்னால் அந்த ப்ளவுஸ் போட முடியல, எனக்கு நல்லா இல்லை அப்படி சொல்லிவிட்டு அமௌண்ட் கொடுக்காம போகிறவங்களும் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு நாள் உக்காந்து வெட்டி தைச்சி பார்த்தாங்கன்னா டெய்லரோட கஷ்டம் என்னங்கிறது அவங்களுக்கு புரியும். அடுத்த வாட்டி அந்த மாதிரி பேசவும் மாட்டாங்க. இருந்தாலும் நிறைய பேர் அப்படி பேசினாலும் பாசிட்டிவாக பேசுகிற நிறைய கஸ்டமருமே நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் தைக்கிறது உண்மையிலே நல்லா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப செட் ஆகுது அப்படி சொல்கிற கஸ்டமரும் இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கரைச்சல் பண்ணுற கஸ்டமருமே நம்ம நிறையவே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, டெய்லர்ஸ் எல்லாருமே. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து டெடிகேட் பண்ணுறேன். பஃப் வந்து வச்சுட்டாங்க, அதுக்கப்புறமா சின்ன ஹேண்ட் ஒர்க் மாதிரி, ஹேண்ட் ஒர்க்னால் லேஸு செயின் வைக்கிற ஒர்க்கு தான். அதுவுமே கடைசியில் பார்க்கச்சில நல்லா தான் இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு பார்க்கச்சில ஃபோட்டோ நாங்கள் பார்த்தோம், உண்மையிலே செம்ம அழகாக இருந்துச்சு, ஃபிட்டிங்காகவும் இருந்துச்சு. பட் அது சின்ன பொண்ணுங்கிறதுனால தான் நாங்கள் வந்து வீடியோவில் ஆட் பண்ணலை, தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க. சரி, வாங்க நம்ம கஸ்டமருக்குள்ளே போகலாம். இன்னும் நிறைய கஸ்டமர் வந்துட்டு ஒவ்வொரு பிக்கை அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி தைச்சி கொடுங்கம்பாங்க. அது அவங்களுக்கு உண்மையிலே அவ்வளோ அழகாக வந்துட்டு மன திருப்தியோடு போவாங்க. அந்த மாதிரி கஸ்டமரை பார்க்கச்சில நமக்கும் மனசுக்கு பார்க்க ஹாப்பியாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்மக்கிட்ட கரைசாரி அமௌண்ட்டுக்காக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொன்றுக்கா இருக்கட்டும், நம்மக்கிட்ட வந்து கரைச்சல் பண்ணுற கஸ்டமரை பார்த்தா, ஏன்டா இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, இப்படி பண்ணுறாங்களே, அடுத்த வாட்டி வாங்கலாமா வேண்டாமாங்கிற அளவுக்கே நமக்கு டவுட் வந்துடும்ல. அந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நான் ரொம்ப கஸ்டமரை பற்றி பேசி அருவையை போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாய்.